ஜெயலலிதா என்னும் நான் எனக்கு எல்லாமும் நீங்கள்தான். எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது. எனக்கென்று உறவினர் கிடையாது. எனக்கு குடும்பம் கிடையாது. இது அரசியல்ல ஜெயலலிதா அடிக்கடி வலியுறுத்தி சொன்ன விஷயம். உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இரத்த பந்தங்கள் உண்டு. தாத்தா, பாட்டி, அத்தை, சித்தி, மாமா அப்படின்னு ஒரு அழகான பெரிய குடும்பம் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கு. இவர்களுடனான உறவு மிக நீண்ட காலம் தொடர்ந்திருக்கு. இவை ரொம்ப ஆச்சரியமான பக்கங்கள். இதுவரைக்கும் ஜெயலலிதா பற்றி விடை தெரியாமல் நீடிக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய பக்கங்கள். ஜெயலலிதாவை நம்ம முழுமையா புரிந்து கொள்ள ரொம்ப முக்கியமான பக்கங்கள். ஜெயலலிதா வாழ்வின் உலகறியாத பக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அவரது இரத்த சொந்தங்கள். திருமதி அமிதாச்சாரி, ஜெயலலிதா கலைத்துறைக்கு வருவதற்கு அஸ்திவாரமிட்ட அவரது சித்தி வித்யாவதியின் மகள். திருமதி அனுராதா ரமேஷ், ஜெயலலிதாவை தந்தை ஸ்தானத்திலிருந்து தூக்கி வளர்த்த அவர் பெரும் பாசம் வைத்திருந்த அவரது தாய் மாமா ஸ்ரீனிவாசனின் மகள். குழந்தை காலத்து பாண்டிங் உங்க அப்பாவோட கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறமும்? ரொம்ப நாளைக்கு அதான் எங்க அப்பாவோட ரொம்ப அஃபெக்ஷன், ரொம்ப ஸ்ட்ராங் பாண்ட். இட் வாஸ் மியூச்சுவல். He was the only male figure in the family for them. A father figure. She was very close. எங்க அம்மானா ரொம்பவே இஷ்டம். ஸோ ரெண்டு பேரோடையும் she was very close. அந்த பாண்டிங் உங்க அம்மா கிட்டே வந்ததா? ரொம்ப இன்னும் ஆக்சுவலி கல்யாணம்லாம் ஆகி எங்கள் அப்பாக்கெல்லாம் கல்யாணம்லாம் ஆகி எங்கள் அம்மா ஃபேமிலிக்கு வர வேலைக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிடுது. எங்கள் அம்மாவோட இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. எதனால? See, my mother was a postgraduate in those days. Oh. And so first of all, she respected that very much. And my mother was also a dancer. Oh. So நிறைய common இது. And plus my mother was very good in Tamil also. Oh. So that was a inspiration for her. ஏன்னா அமுக்காக்கு அவ்வளோ ஃபர்ஸ்ட்ல அவ்வளோ தமிழ் வராது. பெங்களூர்லேயே வளர்ந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல அவ்வளோ தமிழ் வராது. எங்கள் அம்மா வாஸ் வெரி லிட்ரேட். அங்கே மாமா திரு ஸ்ரீனிவாசன், மாமி மாலதி. ஓ, மாமின்னு தான் அழைப்பாங்களா? இல்லை, கல்யாணம் ஆகி வந்த புதுசில் கொஞ்சம் பழகின உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப, ஷி யூஸ் டு ஃபீல் வெரி க்ளோஸ். ஸோ முதல்லையே பர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்து உன்னை மாமின்னு கூப்பிட போகிறதில்ல, நான் நீன்னு சொல்ல போகிறேன், மாலத்தின்னு கூப்பிட போகிறேன், பரவாயில்லையா அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஷி செட் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஸோ எங்கள் அப்பா வந்து சீனி மாமா, ஆனால் எங்கள் அம்மா வந்து மாலதி. நிறைய இதுக்கெல்லாம் போவாங்க, சபைக்கெல்லாம், மியூசிக், டான்ஸ், ட்ராமா எல்லாமே. ஸோ அங்கே கூட மை மதர் வாஸ் அ கான்ஸ்டன்ட் கம்பேனியன். நீ என்ன சும்மாவா, நீ ஒரு ஸ்டாரோட மாமி, நீ இப்படி சாதாரணமாலாம் வர முடியாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா உட்காத்தி வச்சு தானே எங்கள் அம்மாவுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி, ஒரு செலிப்ரிட்டியோட ரிலேட்டிவ்னு அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஷி யூஸ் டு டேக் லாட் ஆஃப் எஃபர்ட். யூஎஸ்க்கு போச்ச அப்போ வந்து அப்பப்போ தான் புதுசாக இந்த லிப்போசாக்ஷன் அந்த ப்ரொசீஜர்லாம் இன்ட்ரடியூஸ், ஆமாம், ப்ரொசீஜர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு யூஎஸில். அண்ட் ஸோ எனக்கும் போகணும், எனக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. அதெல்லாம் எதுக்கு வேண்டாம். தட்ஸ் வாட் மை ஃபாதர் வாஸ் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். பட் ரொம்ப பிடிவாதமாக இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கூட ஆயிஷன் போகணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் எங்கள் அம்மா திரும்பி இல்லை பசங்க விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால தென் ஷி ஹேட் டு கோ ஆன் ஹர் ஓன். எங்கள் அப்பாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மெயினாக இங்கே பார்ச்சி மாமா, நான் இந்த ஃபோட்டோலாம் இப்போ எடுத்து அனுப்புகிறேன் உனக்கு, நான் திரும்பி வந்தப்பறம் வேறு ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீயே பார்த்து சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஆமாம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ்லாம் டு கன்வின்ஸ் மை டேட். ஜெயலலிதா அரசியல் வாழ்வின் விலாசம் போயஸ் தோட்டம் வேதா நிலையம் என்றால், அவரது கலை வாழ்வின் விலாசம் டி நகர் சந்தியா இல்லம். இரண்டுமே அவரது தாய் பெயர் கொண்ட இல்லங்கள். அவரது தாயோடு வாழ கிடைத்த அந்த பொக்கிஷமான நாட்களுக்கு சான்று இந்த சிவஞானம் சாலை வீடு. All my memories in Shivanyanam House Road, and I know every nook and corner of that house. Very fond memories of that house. And
அந்த வீடெல்லாம் கூட ரொம்ப கிளியராக அதுக்கப்புறம் ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே மேக்கப் ரூம் இருக்கும், அது பக்கத்தில் எங்கள் ரூம் இருக்கும், அது பக்கத்தில் எங்கள் அத்தை ரூம் இருக்கும். ஸோ அமுக்கா வீட்டில் இருக்கா அப்படின்னா உடனே தெல் பி கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட், டிலேட் பிரேக்ஃபாஸ்ட். And Krishna was the cook. And he would make what Akka wanted. எவ்வளோ வருஷம் உங்கள் அம்மா ஜெயலலிதா அவங்க அம்மாலாம் சேர்ந்தே இருந்தாங்க? Amma, they lived together. Shivanganam Roadla எங்கள் அம்மா and Perima lived together for till 66, 67. ஓ, உங்கள் குடும்பம் செல்வி ஜெயலலிதா குடும்பம் கூட்டு குடும்பமாக தான் இருந்தது? ஆமாம், நிறைய இருக்குது. we used to play the cousins எல்லாம் வச்சு. நீங்கள் அங்கே தான் பிறந்தீங்களா? நான் அந்த வீட்டில் தான் பிறந்தேன். டி நகர் வீட்டில்? டி நகர் வீட்டில் இப்போ தீபக் இருக்கிற வீட்டில். இந்த வீட்டுக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி முக்கியமாக இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி காலத்துலேயும் இங்கே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இந்த வீடை கொடுத்தப்புறம் எங்கள் அம்மாவுடைய உறவினர்களோடு சேர்த்து அவங்களும் இங்கே கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. அத்தையோட பாட்டி தாத்தா அவங்க இருந்த ரூம் இது. அதை இப்போ நாங்கள் பூஜை ரூமாக எங்கள் அம்மா அப்புறம் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த மேலே போகிற படி வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ், செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி வரைக்கும் போகும். இன்னொரு ரொம்ப முக்கிய விஷயம்னா, இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அந்த ஃபுல்லாக அந்த பேம்பு இதெல்லாம் வச்சு அந்த கூரை மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் அவங்க டெய்லி டான்ஸ் கற்றுப்பாங்க. டான்ஸ் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக அந்த மாதிரியில் தான் நடக்கும் அந்த செகண்ட் ஃப்ளோரில். அப்பாவும் அத்தையும் சின்ன வயசில் இருப்போம் இது இந்த படி இருக்கு இல்லையா, மேலேருந்து அவங்க இறங்கி வந்து இந்த பேக் யார்டில் விளையாடுறது, இது மேலே ஏறி விளையாடுறதுலாம் பண்ணுவாங்க. உண்மையான ஆன்டிக்னா இதுதான். ஏன்னா இந்த வீடை கட்டினப்போ முதல்ல அவங்க போட்ட ஃபேன் இது. அப்போலேருந்து இன்னும் இருக்குது. செல்வி ஜெயலலிதாவுடைய முதல் ஃபேன் சொல்லலாமா? அவங்க முதல் இல்லத்தோட முதல் ஃபேன். எங்கள் அப்பாவோட பிறந்த நாளும் அத்தையோட பிறந்த நாளும் உடனே. அதனால் அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டில் 2 பேரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு ரொம்ப கிராண்டாக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இது உங்கள் அப்பாவுடைய திருமணம் இல்லையா? எம்ஜிஆர் நடத்தி வச்சார். அதில் அவங்களும் இருக்காங்க பின்னாடி. எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி இருக்கிறது அத்தை தான். அவர் மெயினாக ரொம்ப ஆசைப்பட்டு நான் தான் நடத்தணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடத்தி வச்சாங்க. திரு எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா. இதுதான் அவங்களோட மேக்கப் ரூமாக இருந்தது. மேக்கப் இந்த ரூமும் அந்த ரூமும் அவங்க வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் அவங்க வந்து சினிமாக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நடித்த 3-4 சினிமாக்கள், அதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, இந்த மியூசிக் ப்ரோக்ராம்ஸ், அது எல்லாத்தையும் இருக்கும்போது இங்கேருந்து தான் அவங்க ஷீல் ட்ரெஸ் அப் அண்ட் கோ அண்ட் ஹாலர் திங்ஸ் வுட் பி ஹியர். இந்த ஃப்ளோர் கட்டினோன்னா அது உள்ளே இருக்கிற ரூம் வந்துட்டு இது வந்து அவங்க வார்ட்ரோப்ஸு, அவங்களோட ட்ரெஸ் கலெக்ஷனு, இதெல்லாம் ஜுவல்லரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அது அவங்க ரெஸ்ட் ரூமு. இது வந்து எங்கள் ஃபாதர் இவங்கெல்லாம் காமனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூமாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக எங்கள் பாட்டியோட தங்கச்சி அவங்கெல்லாம் இருக்கிறதுனால இவங்க மேலே வந்து பசங்களுக்கு மட்டும் 2 பேருக்குமே மேலே ஒரு இதுவாக இது இருந்திருக்கு. ஆனால் இந்த ஏரியா இப்போ அவங்களோட பர்சனல் ஏரியாவாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ட்ரெஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே இருக்குச்சு வந்து ரொட்டீன் வாஸ் எவ்ரி மார்னிங் ஷீ வுட் கெட் அப் அண்ட் கெட் ரெடி ஃபார் த ஷூட். அண்ட் அவங்க வந்து எப்போவுமே வீட்லேயே ரெடி ஆகிட்டு தான் போவாங்க. மேக்கப் செட்டில் பண்ண மாட்டாங்க? இல்லை, வீட்டில் தான். she had a makeup room, a full setup in the house because she was a big star by then. She didn't have to go to the studio to put the makeup on. ஸோ நாங்கள் எல்லாம் 3 பேரும் சிஸ்டர்ஸ் அங்கே போய் உட்காந்துப்போம் மேக்கப் ஆர்ட். அண்ட் சம்டைம்ஸ் எங்கள் அந்த மற்ற கசின்ஸ்லாம் இருந்தால் எல்லாருமே இருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸு. ஸோ அது அப்படியே லேயராக ஒரு இது மேக்கப் போட்டுக்கிறது, ஹேர் ஸ்டைலு. ஸோ there was one makeup artist, one hair stylist and one tailor always there with her. ஸோ அதெல்லாம் அவங்க பேர் நினைவு இருக்கா? மேக்கப் வந்து கோபால், ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ரவி. அங்கே காலையில் கோபி, ரவி, all her makeup people would come. நாங்கள் and 2 other cousins. அவங்க எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆன அப்புறம் ட்ரெஸ் மாற்றிப்பாங்க. ஸோ எங்கள் எல்லாரையும் she will show us out. சரி பசங்களா வெளில போய் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து வரிசையாக வந்து கதவு அங்கே இருக்குன்னா கதவுக்கு வெளியிலேயே வெயிட்டிங். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்ட்டு அந்த ஃபிட்டிங்க்கோசரம் அந்த டெய்லர் வந்து உடம்போடு சேர்த்து தைக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் அப்போ பண்ணி எல்லாம் ஃபிட்டிங்லாம் அனுப்புறோம். கதவு திறப்பாங்க, உடனே எல்லாரும் ஓடி போய் முக்கா அப்படின்ட்டு ஃபுல் மேக்கப்பில். It was such a awe-inspiring sight for us. Every day
We never got tired of it. The same ritual every day. Foundation, hairstyle, we were in awe of her. இப்போ அப்படியே பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பர்ஃப்யூம் எடுத்து அமுக்கா வந்து இப்படி I've never that has impacted me a lot because I do it the same way now. அது வந்து எடுத்துன்னு அப்படி ஒரு cloud மாதிரி she would spray all over the room. நாங்களும் இருந்தோன்னா எங்களுக்குலாம் அப்படி ஒரு தடவை. So that was a big deal. And I don't know, she never got tired of us watching her every morning. Of course, sometimes ரொம்ப லேட் நைட் ஷெட்யூல்லாம் இருந்தால் we won't even see her. எப்போ வரா அது வந்து மேக்கப் கட்டுறதும் ஒரு பெரிய விஷயம். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கும் போய் உட்காருவோம் ப்ராம்ப்டாக அங்கே போய் உட்காந்துட்டு அது கட்டுறதும் பார்த்து. அப்புறம் வந்து டின்னர் டேபிளில் டின்னர் ஆனப்புறம் கார்ட்ஸ் விளையாடுவோம். And we would play bluff because I had a cousin who would cheat all the time. And she would get very angry. No, you're cheating. That's not the way. And we would laugh and start all over again. And then she would laugh with us, joke with us. There was such beautiful times. அப்போது தான் இது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தம்மாரோ தம் சாங்குக்கு என்னையும் என்னோட தங்க ஷோபி எங்கள் 2 பேருக்கும் சொல்லி கொடுத்தா அந்த டான்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ எப்போ ஃபேமிலி கேதரிங் ஆனாலும் அந்த பாட்டு போட்டு ராது ஷோபி தம்மாரோ தம் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஷி யூஸ் டு. அண்ட் இங்கிலீஷில் கூட பேசுகிறது அப்போல்லாம் நாங்கள் அவ்வளோ இங்கிலீஷில் பேச மாட்டோம், தமிழில் தான் பேசுவோம் வீட்டில். நீங்கள் எழுதுங்க, எஸ்ஏலாம் எழுதி எனக்கு ஒரு காட்டு, என்ன சாயந்தரம் ஷூட்டிங்கெல்லாம் அனுப்புகிறோம், வீட்டுக்கு வந்தப்புறம் நீ காட்டு நீ என்ன எழுதியிருக்கேன்னு, இல்லை இந்த சென்டென்ஸ் தப்பு, இந்த கிராமர் தப்பு அப்படின்னு கரெக்ட் பண்ணி டீச்சர் மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுப்போம். ஆல்வேஸ் வெரி பாசி. ஐ ஹேட் ரிட்டன் ஏதோ ஒரு சின்ன ஸ்டோரி எழுதியிருந்தேன், பர்ன்ட் வித் ஃபயர், not burnt with fire, burnt down with fire அப்படின்னு she corrected it and gave it to me. ஷாப்பிங் எதாவது பண்ணணும்னா கடையே வீட்டுக்கு வரும். அப்போலேருந்தே ஃபோன் பண்ணி இது மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஷாப்லேருந்து எல்லாம் கொண்டு வராங்க, அப்புறம் வீட்டிலே செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சதுன்னா அந்த டிசைனில் இருக்கிற அத்தனை கலர்ஸும் வாங்கிடுவாங்க ஒரேடியா. ஓகே, ஒரு காலத்தில் பட்டு புடவையில் புட்டா போட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ புட்டா போட்டு வந்தது. ஸோ புட்டா போட்ட புடவை அத்தனை கலரும் அவங்கக்கிட்ட ஒரேடியாக வாங்கிடுவாங்க. அது ஒரு 3-4 போட்டுக்கிற வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ தட் இஸ் ஹவ் அவர் வார்ட்ரோப் காட் பில்ட் அப். ஸோ இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த கலர் நல்லா இருக்கான்னு வச்சு பார்த்து அவங்களோட டெய்லரை கூப்பிட்டு இது வந்து ராதுக்கு, இது ஷோபிக்கு அப்படின்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாதிரி. ஸோ ஷி வாஸ் லைக் தட். அந்த மாதிரி அஃபெக்ஷனாக இருப்பாங்க. I remember one occasion, தேரே மேரே சப்னே அப்படின்னா தேவானந்த் மும்தாஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. பாட்டி கூட இருந்தாங்க, அம்மம்மா கூட இருந்தாங்க வீட்டில். அண்ட் அப்போது நாங்கள் 4 காரில் அப்போது தியேட்டரில் ஒரு 25-30 டிக்கெட்ஸ் புக் பண்ணோம். பிகாஸ் சித்தி, பெரியப்பாச்சு எல்லாரும் அண்ட் ஆல் த கசின்ஸ் எல்லாரும் இட் வாஸ் அ பிக் இவெண்ட் இன் த ஹவுஸ் கோயிங் அவுட் ஃபார் அ மூவி. போயிட்டு we have to wait till the whole crowd goes in. அப்போ she was a star, she was a big star and she would get mobbed. ஸோ நாங்கள் வந்து காரில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுவோம். இருங்கோ இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்ககிட்ட. ஸோ நாங்கள் அப்படி காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆஃப்டர் எவ்ரி ஒன் கோஸ் இன் சைலண்ட்டாக போய் பின்னாடி வழியாக எங்கேயோ ஐஷன் போய் we used to only go to the box. அங்கே பார்த்துட்டு ஒரு few minutes before the climax we had to leave. இல்லாட்டி திரும்பி கூட்டம் சேர்ந்துரும். அது ஸோ பாபிலாம் அவங்களோட பார்த்தது தான். அண்ட் she was very fond of Hindi films, Hindi and English films. ஸோ அதுக்கெல்லாம் she used to take. யாரை ரொம்ப பிடிக்கும் ஹிந்தி ஆக்டர்ஸ்ல உங்களுக்கு நினைவு? Dharmendra she used to like. She did one movie with him, I think. Izzat. She did a movie with him, and then afterwards she would tell my father. My father was very good looking. So she would tell my father, Chini mama, உனக்கு ஏத்தாப்ல Dharmendra is nothing. She thought my father was better than Dharmendra. ஷூட்டிங்லாம் ஐஷன் போவா. அப்புறம் ஒரு இடத்துல ஏதோ வில்லன் ஏதோ சம் ஃபைட் சீன் நாங்கள்லாம் நட ஆரம்பிச்சுட்டு அமுக்காவை அடிக்கிறா யாரோ, அமுக்காவை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய மெமரிஸ் உண்டு. Children, you don't know the difference. And then we were taught to call all the heroes mama. So it was MGR mama, Shivaji mama, Nageshwara mama, எல்லாருமே மாமா. தாய் வேதா, ஜெயலலிதா வாழ்வின் அஸ்திவாரம். My Perima Vedama was the most gracious, most wonderful, magnanimous person I have ever met in her life. அம்மா மேல பெரிய பாசம், ரொம்ப பாசம். அம்மா வார்த்தை தட்ட மாட்டான்.
I don't know if you know this, Hari. Mother-daughter relationships are very difficult as a rule. அப்படியா? So it was not very different. நிறைய சண்டைலாம் வருமா அம்மா பொண்ணுக்குள்ள? கண்டிப்பா. என்ன மாதிரி விஷயங்கள்ல? எல்லா விஷயத்துலயும். I mean, personally அப்படி நினைவு வந்து சொல்றதுக்கு I was too young. But I am aware that it used to happen. நிறைய தகராறு வரும். 2 வயசுல அப்பாவை இழந்த ஜெயலலிதா 22 வயசுல தனக்கு எல்லாமுமாக இருந்த அம்மாவையும் இழந்தார். இந்த இழப்பு ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து அவரால் இறுதி வரைக்கும் மீளவே முடியல. She had some stomach problem. Hospital admit ஆகி ஒரு 15 days இருந்தாங்க. And very young age, 45ல போயிட்டாங்க. And I still remember the shock. பெரிய shock for the whole family. She was broken, heartbroken அந்த டைமில். பிகாஸ் எங்கள் அத்தை தான் முழுக்க எங்கள் அத்தை தான் பார்த்துட்டா எல்லா மேட்டர்ஸும், ஃபில்மாக இருக்கட்டும், ஃபைனான்சஸாக இருக்கட்டும், எதுவுமே. ஸோ ஷி வாஸ் குவைட் இம்பேக்டட் பை தட். அவங்க பிரதர் கூட இருந்தாங்களா அப்போ? பாப்புண்ணா வந்து அப்போது ஸ்டேட்ஸில் இருந்தா. ஹீ வாஸ் ஸ்டடியிங். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவங்களுக்கு இப்போ சொன்னால் ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு சொல்லாமே இருந்தா. ஸோ பிரதர் கூட இருக்கலை. எங்கள் அப்பா தான் உடனே, அஃப்கோர்ஸ் அகெயின் மை ஃபாதர் வாஸ் தேர். அண்ட் ஸோ அம்மாவுடைய மறைவுக்கு கூட சொந்த அண்ணா இல்லை. வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார், பிகாஸ் திடீர்னு ஷீ ஃபெல்ட், ஐ மீன் the ground just disappeared from her under her feet. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அம்மாவுடைய இழப்பு, அப்பாவை ரொம்ப சின்ன வயசுல இருந்தாச்சு. ஆமாம் ரொம்ப ஷீ ஃபெல்ட் வெரி லோன்லி. அப்போலேருந்து ரொம்பவே ஜாஸ்தி இன்செக்யூர் ஆகிட்டா. தனியாக இருக்கேன். பிரதரும் இருக்கல கூட. அம்மா போன உடனே ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு ஹைதராபாத் வந்துடணும், உங்களோட இருக்கணுன்ட்டு, எங்கள் அப்பாவோட வந்துடணுன்ட்டு ரொம்ப ஆசை, ரொம்ப அழுது. ஐ மீன் அவங்க ரொம்ப இங்கே எல்லாமே விட்டுட்டு நான் உன்னோட வந்துடுறேன், உன்னோடையே இருக்கேன் அப்படின்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஷி வாஸ் த பீக் ஆஃப் ஹர் கெரியர். அப்புறம் ஷீ ஸ்டார்டட் டு சே, ஐ மீன் லைக், வை டு ஐ ஈவன் நீட் ஆல் திஸ்? எதுக்கு இந்த மாதிரி என் லைஃப் ஏன் இப்படி ஆச்சு? எதுக்கு இந்த சினிமா? எதுக்கு இந்த இது? நீங்கள்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கோ. ஷீ யூஸ் டு என்வி அஸ். அதான் எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களை பார்த்துக்கிறது, எங்களை கவனிக்கிறதுலாம் பார்த்தா ஷீ யூஸ் டு ஃபீல் வெரி பேட். எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலை பற்றியா அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே என்னை பார்த்துட்டதில்லை. நீ எல்லாத்துக்கும் பசங்க எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாள். எங்களுக்கு ஏற்றாப்புலேயே சொல்லியிருக்கா. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ரிமெம்பர். நீ எல்லாத்துக்கும் பசங்கன்னு சொல்கிற, அந்த மாதிரி சொல்கிறவா எனக்கு இருந்ததே இல்லை. போயஸ் தோட்டம் வேதா நிலையம் அதிமுகவினர் வழிபட்ட ஜெயலலிதாவின் ஆட்சி பீடம் இன்று வரை சர்ச்சை நீங்காது தொடரக்கூடிய தமிழகத்தின் ஒரு அரசியல் அடையாளம். இது உருவாகி எழுந்த கதை தெரியுமா? போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேதா நிலையம் உருவாகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. செங்கலா எப்படி உருவாச்சு? ப்ராப்பர்ட்டி கட்ட ஆரம்பிக்கச்சே எங்கள் அத்தை இருந்தாங்க. பட் halfway through அவங்க இறந்துட்டாங்க, அம்மாவோட அம்மா. Vedama designed the house. அவங்க இருக்கும்போதே she had started planning the house. She wanted a very nice room for her daughter, spacious house. அதுக்கப்புறம் எங்கள் இன்னொரு அத்தை வித்யா வீட்டில் வந்து அம்புஜான்னு கூப்பிடுவோம். ஸோ எங்கள் அம்புஜாத்தை தான் அங்கே இருந்து ஆன் த சைட் இருந்து she supervised the design, the building, managing the whole process of construction. பெரியம்மா போனப்புறம் my mother took over the supervision of the construction. And ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா எங்கள் அத்தைக்கு வேதாத்தையோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. இன்று பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை 1967 1,32,000 ரூபாய்க்கு அவரது அம்மாவோடு சேர்ந்து வாங்கி கட்டியுள்ளார் ஜெயலலிதா. ஜெயலலிதா தனது வாழ்க்கையில ஊர்கூட்டி விமர்சையா நடத்திய விழாக்கள்ல முதன்மையானது 15/5/1972 அவர் நடத்திய வேதா நிலைய புதுமனை புகுவிழா. பிக் செலெக்ஷன், ஷாப்பிங் வாஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ யாருக்கு என்ன வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த பட்டுப்பாவடெல்லாம் இட் வாஸ் வி ஹேட், ஐ திங்க் ஈவன் நவ் ஐ ஹேவ் இட் சம்வேர். கிரப்ரேஸ்க்கு வாங்கி, பிகாஸ் இட் வாஸ் வெரி வெரி கிராண்ட் அஃபேர். It was a grand affair. And all the cousins oda clothes எல்லாம் அவங்க தான் சூஸ் பண்ணாங்க, அம்மாவுக்கு தான் சூஸ் பண்ணி. We had a dress rehearsal also. What we should wear. கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி எல்லாரும் புது ஆடையை போட்டுக்கிட்டு. And we had to show her how we looked.
கல்யாணம் பண்ணுறதோட இன்னும் ஒரு கிராண்ட் அஃபேராக இருந்தது அது அந்த டைமில். அண்ட் ஷாப்பிங் போகிறது என்ன, எல்லாருக்கும் பட்டுப்படைகள் அது இது, மீன் வாஸ் பிக் ஃபேமிலி அஃபேர் யூனோ த கிரகப்பிரவேசம். அண்ட் எங்கள் அம்மா அப்பா தான் பண்ண வச்சாங்க கிரகப்பிரவேசம். எதனால மனையில உங்க அம்மா அப்பா அவங்களோட கனவு இல்லம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சது எங்க அப்பா தான்? ஆமா, they were pretty much her guardians and in her place of her parents for the most part of her life. So அவங்களோட சொந்த அம்மா அப்பா இல்லைன்னா அடுத்தது எங்க அப்பா தான். ஆமா, சினி மாமா was everything for her. அண்ட் அந்த ரிசப்ஷன்லாம் கூட ரொம்ப ரிசப்ஷன் இருந்ததா? ஆமாம்மா, பெரிய கிராண்ட் ரிசப்ஷன் ஃபார் ஆல் த ஃபில்ம் கம்யூனிட்டி. சாயங்காலம் த ஈவினிங் ஆஃப் த கிரகப்பிரவேசம். ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் அந்த லானில் பெருசாக பந்தல் போட்டு ஒரே அமக்கலமாக லைவ் மியூசிக் அண்ட் ரொம்ப அமக்கலமாக நடந்தது அது. வேதா நிலையம் கிரகப்பிரவேசத்தில் எம்ஜிஆர் கலந்துக்கல, அன்று காஷ்மீருக்கு படப்பிடிப்பு வேலையாக சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. போயஸ் தோட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற நினைவுகள் அப்படின்னா? சிவஞானம் ரோடு மாதிரி இருக்கலை போயஸ் கார்டன். எங்கள் அத்தை இல்லை, அது ஒரு பெரிய வேக்யூம், அது வந்து ஃபில்லே ஆகலை. as far as we are concerned, குடும்பத்தை இணைக்கிற ஒரு பசையா அவங்க இருந்துக்கிறாங்க. ஆமா ஆமா, நாங்கள் அங்கேயே இல்லாட்டா கூட எங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தது பெர்மனெண்ட்டாக. ஸோ நாங்கள் எப்போ மெட்ராஸ் போனாலும் அந்த ரூம் எங்களுது போயஸ் கார்டன் வீட்டில். ஸோ இட் வாஸ் அசைன்ட் வீட்டில். எங்கள் பாட்டிக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூமு, எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ஒரு ரூமு. அப்புறம் இன்னொரு செகண்ட் அத்தை தெச்சுன்னு கூப்பிடுவோம் வீட்டில். தெச்சுத்த அத்திம்பேரது ஒரு ரூமு, அமுக்காது ஒரு ரூமு, அண்ட் ஹியூஜ் மேசிவ் லைப்ரரி. ஸோ இட் வாஸ் அ லவ்லி பிளேஸ். எங்களுக்கு ஆல் மை ஹாலிடே மெமரிஸ் ஆர் இன் போயஸ் கார்டன். அவங்களுக்கு எப்போவுமே குறை, நாங்கள் வந்து நான் தனியாக இருக்கேன், நீங்கள்லாம் சேர்ந்துருக்கீங்க ஹைதராபாத்தில் அப்படின்ட்டு எப்போவுமே குறை சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட. அண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்ன விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாவோட ஃபேமிலி கூட மெட்ராஸில் தாம்பரத்தில் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே மெட்ராஸ்க்கு வந்தால் கூட there was always an argument how much time we spend with her and how much time we are allowed to spend with my mother's family. ஸோ அதெல்லாம் எப்போவுமே நடந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போலேருந்தே பார்கெனிங், இல்லை நீ 2 நாள் போகலாம், இல்லை நீ 3 நாள் போகலாம், நீ என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இயர் வந்து இல்லை மாமா தனியாக இருக்கா ஹைதராபாத்தில் திரும்பி போகணுன்னு எங்கள் அம்மா கட்டாயமாக சொல்லிச்சு. ஷி செட் ஓகே நீ போ, பசங்களை விட்டுட்டு போ அப்படின்ட்டு எங்களை ஷி மேட் அ ஸ்டே பேக். ஷி செட் நான் பார்த்துக்கிறேன், இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு. தென் இட் வாஸ் ஜஸ்ட் அஸ். ஸோ தட் வாஸ் 10 days we stayed with her. She said I want to be with the kids. said நீ போகணுன்னா நீ போய்க்கோ, நான் this time I want with the kids அப்படின்ட்டு. She always referred to as kids. ஆமாம், சிஸ்டர்ன்ற ஐ மீன் ரொம்ப ஏஜ் கேப்பாக இருக்கிறதுனால பசங்கன்னு தான் சொல்லுவாள். And 10 days we had just she and me and Shobi. எப்படி இருந்தது அந்த நாட்கள்? It was beautiful. That was real cousin time. Full fridge ரொப்பி வச்சுட்டு, இப்போ வந்து அம்மா இல்லை, நான் வந்து உனக்கு இது blanket permission anytime you want, as much as you want, you can have chocolates அப்படின்னா that was it. That was the biggest deal on the vacation. Every day that period, every day we went for a movie. That was another thing. On the holiday appo Higginbotham's trip, we went at least 3 times on the 10 days. Children's section le unakku endha book venalum eduthuko அப்படிட்டு we brought home 2 cartons of comics and books. I see. Amma, this used to be her favorite attire at home. She would only wear lungis. And அது லுங்கி குர்த்தா தான் அவங்க வந்து வீட்டில் போட்டுக்கிறது ட்ரெஸ்ஸு. ஸோ அதுவும் சாதாரண லுங்கி இல்லை, சில்க் வாங்கி புடவை வாங்குவாங்க, இல்லாட்ட சில்க் வாங்கி டெய்லர் பண்ணி ஹுக்கெல்லாம் போட்டு அதுதான் போட்டுப்பாங்க வீட்டில். கலைத்துறையில் ஜெயிச்சாலும் பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் எல்லாரையும் போல திருமணம், குழந்தைகள் அப்படின்னு சராசரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுள்ளார் ஜெயலலிதா. There was a period when she was interested. She was more or less willing. Sari, I think I'm ready for that அப்படின்ட்டு. But it didn't work out for her. And see, she, like I said, insecurity was a big issue for her. So I don't think ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஐ திங்க் ஷி வாஸ் நாட் ரியலி ரெடி. கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருந்தால் கூட அது ஒன்றும் அமைஞ்சி வரல. அதுக்கு ஒரு பீரியட், ஒரு ஷார்ட் ஒரு 4-5 years பீரியட்க்கு as far as I remember she did entertain the idea of marriage. எனக்கு தெரிஞ்சபடி எனக்கு ஞாபகம் இருக்குது 2-3 boys were found and she had seen them
பட் அது அமையலை. இவங்க ஒத்துக்கிட்டாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஸோ பலரையும் போல் அவங்களுக்கும் ஒரு திருமணமாகி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் ரொம்ப ஆசை இருந்தது. அண்ட் ஷீ லைக் த பாய் ஆல்சோ. ஹி வாஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் சன். ஆனால் ஐ திங்க் இட் டென்ட் ஒர்க் அவுட். அவர் பேர் அருண்குமார் அப்படின்னு. அவர் மைசூர்லேருந்து, ஃபேமிலி ஃப்ரெண்டோட சன். அண்ட் ஷீ லைக் him ஆல்சோ. திங்ஸ் had worked out. They would have had a life together. Unfortunately it didn't. என்ன ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தால் அவங்க வாழ்க்கை இனிமையாகவே தொடர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை என்ன ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா she would have had a happier life நினைக்கிறீங்க? எங்கள் அத்தை அவ்வளோ சீக்கிரமாக போகாமல் இருந்தா it would have made a big difference. அவங்களுடைய பெரிய பலவீனம்னு என்ன நினைக்கிறீங்க? I think what worked against her was her insecurity about being alone. ஸோ யார் அதை புரிஞ்சுண்டு, யாராவது அதை புரிஞ்சுட்டா அதை வச்சு என்ன வேணால் பண்ண வைக்கலாம். அந்த இன்செக்யூரிட்டியை வச்சு அவங்கள ஆட்டி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தட் வாஸ் அ பிக்கெஸ்ட் ட்ராபேக். ரொம்ப நான் தனியாக இருக்கேன் அண்ட் நம்புறதுக்கு யாருமே, ஐ மீன் இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம், இவங்களை நம்பலான்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்குன்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாட் வச்சுட்டு எல்லாரும் எவ்ரிபடி ஹஸ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் ஹர். பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்க்க இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி பார்க்க அவங்க சந்திச்ச ரொம்ப பெரிய சேலஞ்சஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கள் மோஸ்ட் ரீசெண்ட் வந்து இந்த பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணது. அந்த பீரியட் வந்து அவங்களே ரொம்ப அன்டிசைடடாக இருந்தாங்க. அண்ட் தட் இஸ் அமுக்கா வந்து. ஸோ அண்ட் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆனஸ்ட்லி அவ்வளோவா இஷ்டம் இல்லை. நம்மளுக்கெல்லாம் சேர்ந்து வராது, நம்ம மாதிரி பேக்ரவுண்ட் ஃபேமிலிக்கெலாம் அது சேர்ந்து வராது அப்படின்ட்டு அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் கன்சர்வேட்டிவாகவே இருந்தாங்க எங்கள் அப்பா. அண்டு அமுக்கா கூட அப்படி ரொம்ப இஷ்டப்பட்டு வந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஒரு பேஷன் இன்க்ரீஸ் ஆகி அந்த சூழல், ஆமாம், அந்த அப்போ இருந்த என்வாயன்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தே தவிர ஸோ அந்த டிசிஷன் எடுக்கச்சே ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தாங்க. அவங்களால ரொம்ப நாளைக்கு அதை டிசைட் பண்ணவே முடியல. போகணுமா வேண்டாமா அந்த கொஸ்டின் நான் ஸ்டாப் இருக்கும். அரசியலில் அம்மா உருவாகி எழ அம்மு காணாது போய்விட்டார். விளக்கப்படும் சொல்லப்படும் காரணங்கள் பல இருக்க அரசியலில் அவர் அம்மாவா உருவான காலகட்டமும் உறவினர்கள் அவர்களுடைய அம்முவை பிரிந்த காலகட்டமும் ஒன்றுன்னு சொல்ல முடியும். 80லேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. அண்ட் 83, 84 வரைக்கும் நாங்கள் வந்து we were in touch. எப்போ அவங்கள நீங்கள் கடைசியாக பார்த்தது? 84 சென்னைக்கு ஏதோ வெட்டிங்க்கு வந்தப்போ அவங்க வீட்டில் தான் இறங்கினோம். அங்கே இறங்கி போயஸ் கார்டனில் இறங்கிட்டு அட்டென்ட் பண்ணோம் வெட்டிங். ஸோ அதுதான் கடைசி. எதனால தொடர முடியாமல் போச்சு? ஓரளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு இஷ்டமே இல்லை பாலிட்டிக்ஸில் சேர்றது. ஸோ அந்த பில்டப் அந்த பாலிட்டிக்ஸில் சேரச்சு அந்த பில்டப் ஆகிட்டுருக்குச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இது சரிப்படாதுன்றது ஃபீலிங்கோடையே இருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஒப்பீனியன் அவங்க வந்து மறைக்காமல் சொன்னதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துடுது அவங்க ரெண்டு பேர் நடுவில். ஏன்னா பை தட் டைம் பாலிட்டிக்ஸில் சேர்ந்துடணுன்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுது அமுக்காக்கு. எங்கள் அப்பாவுக்கு வந்து இல்லை இது கூடாது. எதனால வேண்டான்னு நினச்சாங்க? ஷி வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். அரசியலில் பிறகு நிறைய சாதனையும் செஞ்சாங்க. ஐ திங்க் he had a conservative frame of mind. இப்போ எங்களுக்கு கூட ஈவன் டுடே எங்களுக்கு பாலிடிக்ஸ்னால் கொஞ்சம் பயம்தான். பிகாஸ் there's so much of intrigue இல்லை. I mean the dynamics are very complicated. ஸோ அதெல்லாம் எதுக்கு நம்ம மாதிரி ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ஒரு கட்டாயமே இல்லையா அங்கே அதில் இறங்கி தான் ஆகணுன்ட்டு. ஸோ எதுக்கு அப்படின்ட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த டச் வந்து இருந்தது 84 வரைக்கும். ஆமாம், 84. அரசியல்வாதி ஜெயலலிதா உங்களுக்கு தெரியாது. கடைசியாக ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரியாக ஏதோ இது அந்த பொசிஷன் கிடச்சப்போ ஃபோன் பண்ணி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க. அண்டு ஃபேமிலி வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் கன்க்ராச்சுலேட் பண்ணி வெரி குட், நீ இந்த இதில் இறங்கினேன்னா இதுலேயும் யூ வில் பி ஆஸ் சக்ஸஸ்ஃபுல், யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி அப்படின்லாம் என்கரேஜிங்காக சொன்னாங்க. பட் ஷி ஆல்சோ நியூ தட் வி ஆர் நாட் ஃபார் ஐ மீன் பேரண்ட்ஸ் வர் நாட் ஃபார் இட். ஃபோன் கால்ஸ் இருந்திருக்கு இடப்பட்ட காலத்தில். குடும்பத்தையும் அவங்களையும் செப்பரேட் பண்ணின விஷயம் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் வரதுக்கான காரணம் என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வாட் ஃபேக்டர்ஸ்? I think to a large extent it was her own doing.
யாரையும் நீங்க பழி சொல்ல மாட்டீங்க? இல்லை மீன் ஒருத்தரும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஆனஸ்ட்லி. எனக்கு வந்து பேர் சொல்லி இந்த மாதிரி இவங்க அவங்கன்னு சொல்கிறது இஷ்டம் இல்லை. பட் மொத்தத்தில் அவங்க அது அந்த அது எப்படி ஆச்சுன்னா மீன் த இமேஜ் தட் கம்ஸ் டு மீ இஸ் லைக் கோயிங் இன் டு இது இல்லை வேர்ல்பூல் மாதிரி. அங்கே இறங்கினப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்கள அப்படியே என்வெலப் பண்ணி அப்படியே தூக்கின்னு போயிடுது. அண்ட் நாங்களாம் வந்து சண்டை போட்டு அப்படி கம்பீட் பண்ணி அந்த அட்டென்ஷன் வேணும் அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்கிற மாதிரி நாங்களும் இருக்கலை. ஸோ வி ஆல்சோ ஜஸ்ட் ஒதுங்கிட்டோம். அரசியல் அப்படின்ற ஒரு சூழலுக்கு போன அப்புறம் கம்ப்ளீட்டாக அதை அப்படியே இழுத்துன்னு போயிடுற மாதிரி அது ஆயிடுச்சு. எல்டர்ஸ் எல்லாம் இறக்கும் போது அவங்க வருவாங்களா, அவங்கள்ட்ட தகவல் சொல்லப்பட்டதா? அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை. அந்த 84க்கு அப்புறம் 83க்கு அப்புறம் 84ல் ஒரு அத்தை போனாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை இறந்தாங்க. அதுக்கப்புறம் 88ல் எங்கள் அப்பா. அவ்வளோ க்ளோஸாக இருந்தது. 84 வரைக்கும் அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு 88ல் எங்கள் அப்பா போனப்போ, எங்கள் 84லேயே எங்கள் அத்தை போனப்போ ஒன்றும் ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்டு அப்போலேருந்தே எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது, இனிமேல் அவங்க போச்சே ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன கணக்கு. ஸோ அதான் விட்டோம், கம்ப்ளீட்டாக ட்ரையே பண்ணல. வென் எம்ஜிஆரோட டெத் ஆனப்போ அந்த இதில் தள்ளி விட்டது. மை ஃபாதர் வாஸ் வித் மீ இன் சென்னை. மை ஃபாதர் வாஸ் ப்ரோக்கன். ஹி வாஸ் வெரி வெரி ப்ரோக்கன். Why does she need to be in this situation and why did she put herself in that situation? மாதிரி அவளுக்கு அது 87 December 88 my father passed away. அதோட தாக்கம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாம் அதான் நம்புகிறோம். 84ல் இந்த கனெக்ஷன் விட்டு போனதுலேருந்து மருமகளை பிரிந்த தாக்கம். ஆமாம், நான் சொன்ன மாதிரி மருமகள் தான். பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆமாம் உங்களெல்லாம் விட முதல்ல பார்த்த குழந்தை. ஸோ அது வந்து எங்கள் அப்பாவில் தாங்கிக்க முடியல. நீங்களாம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? ஆனஸ்ட்லி ட்ரை கூட பண்ணல. நாங்கள் ட்ரையே பண்ணல. அவங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? we are all very she was in that position. we are all very reachable if she wanted. So since she kept her distance, we respected that. I think she had unfortunately sealed her defenses either voluntarily or circumstances forced her. Her defenses were so strong, it did not encourage us to even try. நெருங்க முடியாதவங்களா மாறிட்டாங்க. ஆமாம், அது நாங்கள் ட்ரை பண்ணால் முடியலான்ற ஒரு ஹோப்பு கூட இல்லாமல் அந்த அளவுக்கு ஆயிடுது. யாரானு ஃபோன் பண்ணலாம், யாரானு விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட அங்கே அப்போதைக்கப்போ அங்கே அப்படியே கட் ஆஃப் ஆகிடும். ஒரு 1 லேயர் கூட உள்ளே போகிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஒரு ஹோப்பு கூட இருக்குல்ல. ஸோ நாங்கள் ட்ரையே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நோபடி ட்ரைட். அவங்களே நடுவில் அப்புறம் திரும்பி ரெனியூ பண்ண ட்ரை பண்ணாங்க. எங்கள் அத்தையோட பேசினாங்க. அண்டு பட் அது கூட இட் டிட்ன்ட் லாஸ்ட். அவங்கள இறுதியாக சந்திச்சது இப்போ? The last was in 1998. ஸோ அக்கா வந்து பொங்கல் டைம், அகெயின் பொங்கல் டைம், நீ வந்து வா, அஸ்வினை கூட்டின்னு வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் மார்னிங் ஃப்ளைட் எடுத்து மெட்ராஸ் போனோம். அங்கே பிளேனுக்கிட்டேயே வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு. பிளேன் வாசல்லையா? ஆமாம், ஏர்போர்ட்ல இல்ல, பிளேன் வாசல். பிளேன் வாசல்லையே the car was waiting. யாரு? அவங்க மேனேஜர் and some other person close to her because she didn't want anybody to pick us up. And my young son was very young. He was only 5 and carly it was windows allam was darkened so that people didn't see who was inside. So everybody must have wondered yaar idu appadina. காரில் வந்து ஒரு வாக்கி டாக்கி இருந்தது. அதெல்லாம் ப்ரீ மொபைல் டேஸ். அவர் மேனேஜர் வந்து வாக்கி டாக்கியில் பேசிகிட்டே இருந்தார் ஆன் த வே டு த போயஸ் கார்டன் ஹவுஸ்.
எனக்கு புரியல. நாங்கள் இங்கே இருக்கோம், எதுக்கு அம்மா, எதுக்கு யார்கிட்ட பேசுகிறாருன்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் இந்த ரோட்டில் இருக்கோம், எதுக்கு வயசு ரீலேங்கன்னு எனக்கு புரியல அப்போ. ஸோ when the gate opened, Poise Garden, car drove into the driveway, the வாசக்கதவு திறந்தது and அக்கா came out. Then I understood she wanted to know நாங்கள் எங்கே இருக்கோம், so that அவங்க டைம் வந்து ஃப்ரீயாக, she would be free at the time. And நாங்கள் உள்ளே வந்த உடனே she came out of the front door. வாசலில் வந்து பர்சனலி எங்கள் 2 பேரையும் வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டின்னு போய் பேச வச்சு. எப்படி இருந்தது அந்த மீட்டிங்? பழையபடி இருந்தாங்களா, மாறி இருந்தாங்களா? இல்லை, மாறி இருக்குல்ல. she was the same அக்கா, I remember. மாறி இருக்குல்ல, அதே கேட்டாங்க. she wanted to know கசின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன படித்தாங்க, கல்யாணம் ஆகி எங்கே இருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க. she was full of love and questions for the family. இது எவ்வளோ வருஷத்துக்கு பிறகான சந்திப்பு? I had met her before that, maybe 10 years before that. And she hadn't seen my son. So, and the dinner was so grand. I don't think we did justice to the dinner that was on the table. And she had Tamil, my son doesn't know Tamil that well, so the English dhaan pesum. So she had a most wonderful conversation in English with that little boy. And he was very curious, wanted to know things about her. என்ன மாதிரி பேச்சு போச்சு? So wanted to know about her film career and about the house and about her, being a chief minister. And Australia premier ன்னு கூப்பிடுவாங்க சீஃப் மினிஸ்டருக்கு. ஸோ எதுக்கு இங்கே இந்தியாவில் சீஃப் மினிஸ்டர்னு பேர் அப்படின்னு. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி டு டாக் டு மை சன். அது அனுப்புகிற நெக்ஸ்ட் டே வாஸ் பொங்கல் இந்த மார்னிங். அங்கே ராத்திரி தங்கிட்டு ஷி கேவ் அஸ், அக்கா கொடுக்குற மாதிரி கிஃப்ட் எல்லாம் எனக்கும் என் பையனுக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். தென் ஷீ ரியலைஸ் தட் the gift that she had given my son was a bit small. And naniki alavu pattala because he was a big 5-year-old. And she was a bit disappointed. So naanga plane la eri ukandanone kadavu kitta vandu yaro innor parcel kodutanga. Appo that air hostess came and gave me the parcel. So tharandu paatha it was a bigger size dress for my son. So she could not accept the fact that the dress that she had given my son was not suitable. And I live with that memory. Her last journey, when we saw that, it was very, 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 very sad. எனக்கு ரொம்ப சேடாக இருந்தது. தட் நாங்கள்லாம் யாரும் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கல, கூட இருக்கல. அண்ட் அதான் எங்கள் தாத்தா பாட்டி நெல்லூர் அந்த ஃபேமிலி, இட்ஸ் வெரி பர்சனல் பார்ட் யூனோ. அண்ட் அந்த ஆத்துலேன்னு வந்த பொண்ணு இந்த மாதிரி கிடக்குறாளேன்னு எங்கள் அக்கா அப்படின்ற ஃபீலிங் ரொம்ப ரொம்ப துக்கமாக இருந்தது, ரொம்ப அழுக வந்தது. மோர் தென் எனி திங் அந்த பிளட் கனெக்ஷன்ன்றது அது இட் வில் நெவர் டை. எவ்வளோ வேணாலும் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து அப் அண்ட் டவுனாக இருந்தால் கூட கடைசியில் இந்த மாதிரி டைம்லலாம் the blood comes alive, in a manner of speaking. And ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டம். எங்கள் அத்தை ரொம்ப நினைவுக்கு வந்துட்டு இருந்தா, எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அத்தை, எங்கள் அப்பா, இந்த குடும்பத்தில் இவாளோட ஒரு பொண்ணு, எங்கள் ஆத்து பொண்ணு அப்படின்ற ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. அது நடுலெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பிகாஸ் அவள் லைஃப்பில் பிஸி ஆகிட்டோம், நாங்கள் வந்து அந்த ஃபீலிங்லாம் சான்ஸ் இல்லை. பட் அந்த டே, தட் டே, she was lying like an orphan. It was very, very, it disturbed me, it disturbed my sisters. All these old memories, இவ்வளோ நாள் பேசினது எல்லாம் it came back alive, and இந்த மாதிரி போகணுமா அப்படின்ட்டு அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப it was very difficult. நீங்கள்லாம் வரத்துக்கு ட்ரை பண்ணீங்களா அந்த சமயத்தில்? இல்லைப்பா, we didn't even try. நீங்கள் உங்களுக்கு வரணும்னு எண்ணம், ஆனால் வர முடியாத சூழல். ஜெயலலிதா என்னும் நான் இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும்
இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அச்சமும் ஒரு தலைச்சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும்